வெப்சைட் பில்ட் பண்ணிட்டீங்க ஆனால் டெக்கரேஷன் பண்ண மறந்துட்டீங்களா? விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க வெப்சைட் ஸ்மார்ட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் ஆகிடும். ஹலோ டெக் பைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு அவர் வேர்ட்பிரஸ் சீரியஸ். நம்ம வேர்ட்பிரஸ் சைட்டை விஷுவலி என்கேஜிங் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆகிறதுக்கு விட்ஜெட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த விட்ஜெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விட்ஜெட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். விட்ஜெட்ஸ் ஆர் ப்ரீ டிசைன்ட் கண்டென்ட் பிளாக். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க மொபைல்லேயே நீங்க விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய மொபைலில் வந்து ஐபிஎல் ஸ்கோர் பார்க்கறதுக்கு ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணுறேன். ஒரு யூனிவர்சல் கிளாக் ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெப்சைட்லையும் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இட் என்ஹான்சஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் வெப்சைட். இதுக்கு எந்த கோடிங் நாலேஜும் தேவையில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இட் மேக்ஸ் யுவர் வெப்சைட் மோர் இன்ட்ராக்டிவ், சச்சஸ் உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸு, கேலண்டர்ஸ், ஃபார்ம்ஸு எல்லாமே இன்செர்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்ஸ் வில் மேக் யுவர் வெப்சைட் மோர் என்கேஜிங் பை ஷோயிங் யுவர் ரீசன்ட் போஸ்ட்ஸு. ஒருவேளை ஒரு ட்ரெண்டிங் டாபிக் இருந்ததுன்னா அதை ஷோகேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விட்ஜெட்ஸ் மேக் யுவர் வெப்சைட் மோர் டைனமிக் அண்ட் என்கேஜிங். இப்போ நம்ம விட்ஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். விட்ஜெட்ஸ் வந்து தீம்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். விட்ஜெட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபுட்டர் அண்ட் சைட் பேனல்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இந்த ஆஸ்ட்ரா தீம்ல எங்க விட்ஜெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். as I show it in the screen. இந்த டெஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் போஸ்ட் தான், சாம்பிள் போஸ்ட். இப்போ இப்படி தெரியுது நம்மளுக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் போஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய தீம்ல விட்ஜெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் போஸ்ட்குள்ள போறேன். இந்த டெஸ்ட் போஸ்ட் உள்ள போயிட்டு எடிட் பண்றேன். பாருங்க, இந்த டெஸ்ட் போஸ்ட்ல ரைட் சைட்ல எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது டிஃபால்ட்டா. நான் இங்க ஆஸ்ட்ரா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆஸ்ட்ரா செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். டிஃபால்ட்டா கஸ்டமைசர் செட்டிங்ன்றதுல இருக்கு. பட் இதுல வந்து எனக்கு சைட் லே அவுட் தெரியல. நான் அந்த சைட் லே அவுட் தெரியணும்னா இந்த பக்கத்துல இருக்க நார்மல் லே அவுட்டுக்கு ஸ்விட்ச் பண்றேன். இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணி பார்க்குறேன். வாங்க, இந்த டெஸ்ட் பிளாக்ல திரும்பி வந்துட்டேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். வந்துடுச்சு பாருங்க, சைட் லே அவுட் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு சைட்ல விட்ஜெட்ஸும் தெரியுது. என்னென்ன விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டான்னு பார்த்தா, ஒரு சர்ச் விட்ஜெட், ரீசெண்ட் போஸ்ட், ரீசெண்ட் காமெண்ட்ஸ், ஆர்கைவ்ஸ், கேட்டகரிஸ். மோஸ்ட் ஆஃப் த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அடிஷ்னலாக விட்ஜெட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்க விட்ஜெட்ஸ் நேவிகேட் பண்ணணும்னா யூ ஷுட் கோ டு டேஷ்போர்ட். அகைன் டேஷ்போர்ட்குள்ள அப்பியரன்ஸ்குள்ள விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்குற அந்த விட்ஜெட்ஸ் இதுதான் டிஃபால்ட்டா இந்த தீம்ல யூஸ் பண்ற விட்ஜெட்ஸ்லாம் இருக்கு. நம்ம அங்க பார்த்த அந்த சைட் லே அவுட்ல இருக்க எல்லா விட்ஜெட்ஸும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சில விட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். என்னென்ன விட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், இதே மாதிரி ஒரு சர்ச் பார் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறமா ஒரு ரீசன்ட் போஸ்ட், கேலண்டர், சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்ச் பார் ப்ளஸ் கொடுத்துட்டேன் பிளாக்ல. SEARCH விட்ஜெட் இதோ இங்கே இருக்கு. கிளிக் பண்ணிட்டேன், ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது ரீசன்ட் போஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு போஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹெட்டிங் கொடுத்துட்ட உடனே இந்த ஹெட்டிங் பிளாக்கை செலக்ட் பண்ணி இதை குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு கேப்ஸ் எதுவும் தெரியாது. குரூப் பண்ணிட்டு இந்த இடத்துல பாட்டம் ரைட்ல வந்து பிளஸ் இருக்கு. இந்த குரூப்புக்குள்ள வந்து ஆட் பண்ண போறேன். லேட்டஸ்ட் போஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஹெட்டிங்க்கு என்ன பேர் கொடுக்கலாம், ரீசன்ட் போஸ்ட். இப்படிதான் நம்ம ரீசன்ட் போஸ்ட் ஆட் பண்ணோம். நம்ம கொடுத்த ஏற்கனவே லான்ச் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபீல்டுடைய பிளாக் ஆர்டிகிளும் காட்டுது, இப்போ இருக்கிற டெஸ்ட் போஸ்ட்டும் காட்டுது பாருங்க. அடுத்த விட்ஜெட் என்ன ஆட் பண்ணலாம், கேலண்டர். பிளஸ் கொடுத்துட்டு கேலண்டர். ஆல்ரெடி ஒரு கேலண்டர் விட்ஜெட் இருக்கு, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கேலண்டர் இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணலாம், சோஷியல் மீடியா ஐகான்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ அவர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
இதுக்குள்ள குரூப் கொடுத்துட்டு கீழே அந்த குரூப்புக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் லிங்க்ன்ற ஒரு விட்ஜெட்டை சர்ச் பண்ணுறேன். சோஷியல் ஐகான்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ இந்த சோஷியல் ஐகான்ஸ்குள்ளே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆட் பிளாக் கொடுத்த உடனே இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபேஸ்புக் டைப் பண்ணிங்கன்னா வரும் அந்த ஐகான்ஸ். யூடியூப், வேறு இன்னும் 2-3 விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணலாம். லிங்க்டின் விட்ஜெட்ஸ் இருக்குது. நம்ம வேர்ட்ப்ரெஸ் விட்ஜெட்டு எடுத்துக்கலாம். ஆர்எஸ்எஸ் ஃபீட் இன்னொரு விட்ஜெட், அது வந்து உங்களுடைய பிளாக் கண்டென்ட்ஸ்லாம் காட்டும். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே லிங்க் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும்னா அந்தந்த விட்ஜெட்குள்ளேயே ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் instagram.com/gcloudtech5. நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்பி போய் இதே பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கீழே இந்த விட்ஜெட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ கேட்டகரி கீழே நம்ம சர்ச் இருக்குது, ரீசன்ட் போஸ்ட், கேலண்டர், அவர் சோஷியல் மீடியா லிங்க்ஸில் நான் லிங்க் மற்றதுக்கெலாம் கொடுக்காததுனால அப்பீர் ஆகலைங்க. எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்தீங்கன்னா அழகாக அப்பீர் ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணோன்னு பார்த்தோம். ஃபர்தராக நம்ம ஃபுட்டர்லேயும் வந்து விட்ஜெட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுட்டர் விட்ஜெட்டும் இருக்குது. நான் இப்போ அந்த ஃபுட்டர் விட்ஜெட் ஆட் பண்ணி காட்ட போகிறது இல்லை, பட் உங்களுக்கு வேணும்னா மாடிஃபை பண்ணணும்னா விட்ஜெட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட்டர் செக்ஷன் 1ன்றது லோயர் பாட்டம், செக்ஷன் 2ன்றது மிடில் வரும். இந்த மாதிரி ஃபுட்டர் செக்ஷன் அந்தந்த தீமுக்கு எப்படி இருக்கோ அதில் நம்ம விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் சேம் தான், லொக்கேஷன் மட்டும் வேறு, அவ்வளோதான். ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் த விட்ஜெட்ஸ். விட்ஜெட்டை மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நம்ம இந்த விட்ஜெட் மெனுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஆட் பண்ணுறோம், சர்ச். ஓகே, சர்ச் திஸ் வெப்சைட். இந்த லேபிள் ஆட் ஆகிடுச்சு இந்த விட்ஜெட்டில். இப்போ ரீசன்ட் போஸ்ட் இந்த விட்ஜெட் நான் டெலீட் பண்ணணும்னா சிம்பிளாக மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இந்த 2 பிளாக்குமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த விட்ஜெட்டே போயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த விட்ஜெட் வேணும்னாலும் டெலீட் அண்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த விட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு விட்ஜெட் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த கேலண்டர் விட்ஜெட் வந்து எனக்கு சர்ச்சுக்கு கீழே வர வைக்கணும்னா நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன், மேலே கொண்டு போயிட்டு சர்ச்சுக்கு நெக்ஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்திடுறேங்க. இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டு பார்க்குறேன். பாருங்கள், இங்கே முதல்ல சர்ச் மேலே இருந்தது, அடுத்து ரீசன்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, இது 2த்துக்கு நடுவில் இப்போ கேலண்டர் வரணும். நான் கொடுத்த 2 அப்டேட்டுமே இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒன்று வந்து சர்ச் திஸ் வெப்சைட்ன்ற லேபிள் ரிஃப்ளெக்ட் ஆகுது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரும் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மாடிஃபையும் பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விட்ஜெட்ஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் அடிஷ்னல் பிளகின்ஸ் ஆட் பண்ணியும் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எலமெண்டர் விட்ஜெட்ஸ்னு ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகின் ஆட் பண்ணிங்கன்னா அது மூலமாக நிறைய விட்ஜெட்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும். என்ன மாதிரியான விட்ஜெட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் விட்ஜெட்ஸ் லைக் ரீசன்ட் போஸ்ட், கஸ்டம் மெனு, சர்ச் பார், social widgets like social media links, feeds, contact form, and also like Google Map can be embedded. Performance widgets like a newsletter sign up. You can even showcase customer testimonials into a widget. You can insert a calendar for event scheduling. இந்த மாதிரியா ஸ்மார்ட்டாக விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக your website will become more engaging. விட்ஜெட்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. gcloudtechfile.com வெப்சைட்டில் போனீங்கன்னா அடிஷ்னல் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், குட் பை.